அதாவது நமக்கு எப்போ சம்பாதிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு மரியாதை கிடைக்குது. என்ன தான் நீ படித்தாலும் சரி, படிச்சுட்டு இருக்கும்போது யாருக்குமே மரியாதை கிடைக்காது. ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, படிக்கும்போது மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. வேலை பார்க்கும்போது தான், சுயமாக சம்பாதிக்கும்போது தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மதிப்பாங்க. அந்த வகையில் பெண்கள் வேலைக்கே போகலன்னா அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. எவ்வளோ தான் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சாலும் சரி, வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செய்யணும். அந்த தொழில் மூலமாக தான் பெண்களுக்கு மரியாதை வரும். என்ன தான் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லோரும் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இவங்களே செஞ்சு மாடாக உழைச்சாலும் பெண்களுக்கு வீட்டில் மரியாதை கிடைக்கிது. அதுவே வெளியில் போய் ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிட்டோம், உடனே அந்த பெண்களுக்கு வீட்டில் ஒரு மரியாதை வரும், பயம் வரும், அவங்க மேலே ஒரு பயம் வரும், மரியாதை வரும். அது மாதிரி இந்த உலகத்தில் யார் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு மரியாதையே பெருசாக கிடைக்கிது. நல்லா படித்தாங்கன்னா ஒரு மரியாதை கிடைக்கும், ஆனால் முழுமையான மரியாதை கிடைக்கிது. எப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க நண்பர்களே மதிப்பாங்க. இப்போ படிக்கும்போது நல்லா படிப்பாங்க. பசங்களோ பொண்ணுங்களோ சரி, படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வாடி போடி வாடா போடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழகுவாங்க. மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தை போட்டு கூட பேசுவாங்க. என்றைக்கு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே தங்களுடைய நண்பர்களிடமிருந்து தோழிகளிடமிருந்து மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா மரியாதை இருந்தால் தான் ஒரு தொழிலை செய்ய முடியும். மரியாதை இருந்தால் தான் படிக்கவே முடியும். மரியாதையே வேண்டாம், படிப்புக்கும் மரியாதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்க. படிக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. படிக்காத பசங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்காமல் சும்மா படிப்பே வரலங்கிறாங்க பாருங்கள். அவங்க வீட்டில் அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அதுதான் படிப்பு வராமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு படிப்பு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்த மாணவர்களுக்கு வீட்டில் மரியாதை கிடையாது, நண்பர்களிடம் மரியாதை கிடையாது. வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, அம்மா கூட, அப்பா கூட, அக்கா கூட, அண்ணன் கூட, தம்பி கூட சண்டை வருது, கெட்ட வார்த்தையால் திட்டிக்கிறாங்க, அடிதடி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு பாடம் புரியாது. ஒரு பாடம் உனக்கு புரியணும் அப்படின்னா உனக்கு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தொழிலை நல்லா பண்ணணுன்னா மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். நீ மதிப்பு மரியாதையோடு இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஒரு தொழிலை உன்னால் செய்ய முடியும், ஒரு தொழிலை கற்றுக்க முடியும். மதிப்பு மரியாதையை விரும்பணும், அப்போ தான் உனக்கு ஒரு தொழிலை செய்ய முடியும். அதனால தான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. ஒரு தொழிலை செய்ய ஆரம்பித்த உடனே மரியாதையை எதிர்பார்ப்பாங்க சுற்றி உள்ளவங்க நம்மக்கிட்ட. அது வரைக்கும் படிக்கிற காலங்களில் வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்ககிட்ட கூட ஒரு இது மாதிரிலாம் இதெல்லாம் படிக்கிற காலத்தோடு விட்டுரு. இனிமேல் நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு, இனிமேலாம் நம்ம பெரிய ஆட்கள், இனிமே அந்த பழைய மாதிரி கூப்பிடாத, வாடா போடா கெட்ட வார்த்தை போட்டு கூப்பிட்றது அதெல்லாம் அதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ ஏன் மரியாதையை எதிர்பார்க்குறாங்க? மரியாதை இருந்தால் மட்டும்தான், மரியாதையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலை செய்ய முடியும், ஒரு தொழிலை கற்றுக்க முடியும். கற்றுக்கொள்கிற பண்பு யார்கிட்ட இருக்குன்னா மரியாதையை விரும்புகிறவரிடம் தான் இருக்கும். மரியாதையை விரும்பாதவங்க, மரியாதை இல்லாமல் வாழ்கிறவர்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. ஏன் பசங்க படிக்கலை, நிறைய பசங்களுக்கு படிப்பு வரமாட்டேங்குதுன்னா அவங்க மரியாதைங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. அதாவது கூட படிக்கிற பசங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இருந்து, ஆசிரியர்களிடமிருந்து, சக தோழர்களிடமிருந்து, மாணவிகளிடமிருந்து அந்த மரியாதையை சுற்றுப்புறம் அந்த அண்ணன் தம்பி இங்கெல்லாம் அவங்க மரியாதை இல்லாமல் அவர்கள் வாழும்போது ஒருவரை அடித்து கொள்வது, திட்டி கொள்வது, சண்டை போடுறது, கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கும்போது, ஒரு மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவர்களுக்கு படிப்பு வரவே வராது. அதனால் படிப்பு நல்லா படிக்கணுன்னாலும் மரியாதை தேவை. அது மாதிரி ஒரு தொழிலை நல்லா பண்ணணுன்னாலும் மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் தொழிலை மரியாதையே இல்லை நீ ஒரு தொழிலை நல்லா செய்யவே முடியாது. உன்னை யாருமே எனக்கு மரியாதையே தேவையில்லப்பா அப்படின்னு நீ நினச்சனா கண்டிப்பாக உன்னால் ஒரு தொழிலை செய்யவே முடியாது. ஏன்னா தொழிலை ஏன் நல்லா செய்கிறோம் அப்படின்னா 4 பேர் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நல்லா செய்கிறோம். ஒரு தொழிலை செஞ்சு ஏன் பணம் சம்பாதிக்கணும்? ஏன் திருடி கூட பணம் சம்பாதிக்கலாம். அப்போ திருடி கூட தான் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஏன் தொழிலை செஞ்சு 4 பேர் மதிக்கணும்? திருடினாக்கா 4 பேர் நம்மளை நல்லா மதிக்க மாட்டாங்க. ஒரு தொழிலை செஞ்சு அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கும் போது 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு தொழிலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது 4 பேர் மரியாதை எனக்கு தேவையில்லை, நான் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கவே முடியாது. அதனால் ஒரு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். மரியாதை இருந்தால் தான் நீங்கள் படிக்கவும் முடியும், ஒரு தொழிலை நல்லா செய்யவும் முடியும். மரியாதையை விரும்ப வேண்டும். விரும்பும்போது தான் ஏன் நிறைய பசங்களுக்கு படிப்பு வரமாட்டேங்குது, என் பையனுக்கு படிப்பே வரமாட்டேங்குது
எவ்வளோ தான் சொல்லி பார்த்தாச்சு படிப்பே வரமாட்டேங்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவன் மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அதாவது உங்கள் வீட்டில் மரியாதை கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க மனசு புண்படாத மாதிரி தான் நான் பேசுகிறேன், நான் வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் அந்த குழந்தைகளை வந்து எங்களுடைய பிள்ளைகளை மரியாதை குறைவாக நடத்துவதில்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கிற பள்ளிகளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மரியாதையான சூழல் உள்ள பள்ளி எங்கேயுமே கிடையாது. மாணக்கர்களிடம் வந்து மாணக்கர்களுக்கிடையே பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணக்கர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கிடையே மரியாதை எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக 1% கூட எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி தான் ஒரு மரியாதையை வந்து பள்ளிகளில் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நிறைய விதிமுறை இருக்குது. முதல்ல ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக படிக்கணும். அப்புறம் வந்து ஒருத்தர் தொடக்கூடாது. தனித்தனி இருக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும் பள்ளிகளில் வந்து ஒருத்தர் தொடக்கூடாது. ஒருத்தர் நெருக்கி அடிச்சுட்டு உட்காரக்கூடாது. உட்காருவதில் ஒரு சுதந்திரம் இருக்கணும். ஒரு தனி மேஜை தனி நாற்காலி கொடுக்கணும். ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும். 30 பேர் 40 பேர்லாம் இருக்கவே கூடாது. மாணக்கர்கள் 20 பேர் தான் இருக்கணும். அப்போ தான் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் கவனிப்பாங்க. கூட்டம் அதிகமாகும்போது ஆசிரியர்கள் மாணக்கர்களை கட்டுப்படுத்த கையில் குச்சி எடுத்துருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஆசிரியர்கள் மாணக்கர்களிடம் அன்போடு தனித்தனியாக கவனிக்கணும் அப்படின்னா கவனித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மாணவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணிக்கையை குறைக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் அப்புறம் வந்து மாணக்கர்கள் ஒருவர் தொடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க போங்கன்னு தான் பேசணும், வாடா போடான்னு பேசக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த படிக்கிற இடத்துல ஒரு மரியாதையை வந்து உறுதிப்படுத்த முடியும். நீ ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்க வைக்கிறது, பகிர்ந்து உண்ண சொல்கிறது, ஒருத்தர் தொட்டுக்கிறது, நெருக்கி அடிச்சுக்கிட்டு பெஞ்சில் உட்கார்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கிடையே உள்ள உறவுமுறையை வந்து நாசம் செய்து விடுகிறது. மிக முக்கியமாக என்ன பண்ணணுன்னா படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா சம்பாதிக்கும் போது தான் ஒருத்தர் மரியாதையை பெறுகிறார்கள். படிக்கும்போது மரியாதையை பெறுவதில்லை. ஆனால் படிக்கிற பசங்க மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. மரியாதையை எதிர்பார்க்குற பசங்க தான் படிப்பாங்க. அப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த மரியாதை என்பது ஒருவர் தவறாமல் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டுமென்றால் மாணக்கர்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்போ தான், ஏன்னா சம்பாதிக்கும் போது தான் ஒருத்தருக்கு மரியாதையே வருது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மாணக்கர்கள் அவங்களுடைய நண்பர்களிடமும் சரி தோழிகளிடமும் சரி எப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு மரியாதை வருது. இந்த இளைய தலைமுறையினர் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. ஏன்னா இளைய தலைமுறையினர் இருக்காங்கள, அவங்க தான் வந்து இந்த பெரிய பெரிய இடைஞ்சி அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள எப்படி பாதுகாக்கிறது, அவங்கள எப்படி நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த பெரியவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அது காரணமே என்னென்னா அவங்க தவறான வழியில் போகிறாங்க, தவறான வழியில் போயிடுவாங்களோங்கிற பயம் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பயத்துக்கள் என்ன, ஏன்னா அவங்களுக்கு சுய பொறுப்புணர்வு இல்லை. அவங்களுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னா பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கமாகவே இருக்க மாட்டாங்க, மது அருந்துவாங்க, புகைப்பிடிப்பாங்க. அதே அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் அந்த மரியாதையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒழுக்கமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மாணாக்கர்கள் வந்து சின்ன வயசு, அவங்களுக்கு என்ன தெரியும், இளைய தலைமுறையினர் வந்து அவங்க சின்ன வயசு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து மரியாதையே இல்லைன்னா அவங்க கெட்ட வழியில் தான் போவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குற, சம்பாதிக்கும் போது தான் மரியாதையே ஒருத்தருக்கு வரும். அப்போ படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மரியாதைன்னா என்ன, அவங்கள வந்து 4 பேர் மதிப்பாங்க. அவங்க ஒன்றும் யாருக்கிட்டேயும் வந்து தன்னுடைய உணவுக்காகவோ உடைக்கு இருப்பிடம் வாழ்வாதாரத்திற்காக பெற்றோர்களை எதிர்பார்த்து கிடக்கிறவர்களாக நீங்கள் அவங்கள பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. அதனால் அவங்க சுயமாக சம்பாதிக்கிறவர்கள் அவங்க படிப்புக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நாளைக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்க, அப்போ அதுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அந்த வேலையை செய்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவங்க படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மரியாதைக்குரியவர்களாக வாழ ஆரம்பித்து விடுவார். அவங்கள வந்து பெற்றோர்களும் என்ன பார்ப்பாங்க, மரியாதைக்குரியவர்களாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகளை. இன்றைக்கி பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சுமைகளாக பார்க்கிறார்கள், வெறுப்பாக பார்க்கிறார்கள். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, படிக்க வைக்க வேண்டியிருக்கு, மருத்துவம், உணவு, உடை, இப்படி ஏகப்பட்ட செலவுகள். இதுக்காக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது கோபமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அதனால் மரியாதை இல்லாமல் போகிறது. இப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்து படிப்பதற்கே சம்பளம் கொடுத்துட்டாக்கா அவர்களை வந்து பெற்றோர்கள் வந்து மரியாதையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிள்ளைகள் வந்து சுமைகள் அல்ல,
என்கிற ஒரு உணர்வு வந்துவிடும். அதனால் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது தான் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை வரும், மரியாதையை உணர்வார்கள். அப்போ அவங்க பொறுப்பாக நடந்துப்பாங்க. வேலை செய்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் பொறுப்பாக தான் நடந்துப்பாங்க. இந்த படிக்கிற பசங்க தான் இப்போ கவலைக்குரியவர்கள். அதுவும் நல்லா படிக்கிற பசங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் நல்லா படிக்கிற பசங்க மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். மரியாதையை எதிர்பார்க்காத பெரும்பாலான பசங்களை பற்றி தான், இளைய தலைமுறையினர் பற்றி தான் நமக்கு கவலை. காரணம் என்ன? மரியாதையை எப்போ ஒருத்தர் உணர்வாங்க அப்படின்னா, மரியாதை என்பது கண்டிப்பாக தேவைன்னு எப்போ உணர்வாங்க அப்படின்னா, வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அப்போ தான் மரியாதையை உணர்வாங்க. வேலைக்கு போய் பணத்தை நீ சம்பாதிக்கணும், ஒரு வேலையை செய்யணும், ஒரு தொழிலை செய்யணும்னா உனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா நல்ல ஒரு தொழிலை ஏன் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, சிறப்பாக செய்யணும்னா உனக்கு மரியாதை இருந்தால் தான் சிறப்பாக செய்வேன். ஒரு தொழிலை சிறப்பாக செஞ்சால் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு மரியாதையோடு நீ இருக்கும்போது ஒரு தொழிலை நீ சிறப்பாக செய்வ. அந்த மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ செய்கிற தொழிலை சிறப்பாக செய்வாய். ஆக மரியாதை தான் ஒரு தொழிலை சிறப்பாக செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒருத்தர் ஒரு தொழிலை சிறப்பாக செய்கிறாருன்னா அதற்கு காரணம் அந்த தொழில் மூலம் அவருக்கு கிடைக்கிற மரியாதை. அந்த மரியாதையை தக்க வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் அந்த தொழிலை அவர் சிறப்பாக செய்கிறார். சிறப்பாக செய்கிறதுனால அந்த மரியாதைங்கிறது என்னென்னா, உண்மையிலே மரியாதைங்கிறது என்னென்னா பணம், புகழ் தான். ஒரு 50% புகழ், 50% பணம். இதுதான் மரியாதை, பாராட்டு. நீங்கள் நல்ல தொழில் செய்கிறீங்க, உங்கள் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிற பாராட்டு. அது மட்டும் போதுமா? அது ஒரு 50% பணம். அதான் ஊதியம், சம்பளம். அப்போது இந்த மாணாக்கர்களுக்கு மரியாதைங்கிறது வெறும் பாராட்டு மட்டும்தான். நல்லா படிக்கிற வெரி குட் ஸ்டூடெண்ட் இப்படி மட்டும் சொன்னால் போதுமா? சம்பளமும் கொடுக்கணும். அப்போ தான் அதான் முழுமையான மரியாதை. ஒருத்தரோட மரியாதை எது? இப்போ ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னா நம்ம அவருக்கு ஒரு விதமான மரியாதையை அதிகப்படுத்தும். ஒருத்தர் குறைவாக சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை குறைச்சிப்போம். ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாரு, 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 3 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா அவரை நம்ம ரொம்ப வியந்து பார்ப்போம், ரொம்ப மரியாதை கொடுப்போம் அவருக்கு. அது 5000 சம்பாதிக்கிறாரு, 10,000 சம்பாதிக்கிறாரு, 3000 தான் சம்பாதிக்கிறாருன்னா மரியாதை அதுக்கு தகுந்த மாதிரி குறையும், அதுக்கு இல்லாமல் போயிடுது. வேலைக்கே போகாமல் வீட்டில் சும்மா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மரியாதை கிடையாது. அதனால் மரியாதைக்கு என்ன காரணம் அப்படின்னா சம்பாத்தியம்தான் காரணம். அதனால் எல்லாருக்குமே மரியாதை தேவை, சின்ன குழந்தைகளுக்கும் மரியாதை தேவை. அதனால் என்ன பண்ணால் அரசாங்கம் ஒரு குழந்தை பிறந்துட்டாலே மாதம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிப்பதற்கே ஊதியம் கொடுக்க வேண்டும். எல்லாம் முதலீடு தான். நாளைக்கு அது திரும்ப வரப்போகுது. படித்து முடித்து அவங்க மரியாதையோடு படித்து முடித்து எல்லாருமே லட்சியவாதிகளாக இருப்பார்கள். எல்லா பணமும் அவங்களுக்கு திரும்ப வரும். அவங்க நாளைக்கு ஒரு தொழிலை செஞ்சு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பணம் எல்லாருமே திரும்ப வரதான் போகுது. இதை கொடுக்கறதுக்கு நீ ஏன் யோசிக்கிற? மக்களோட பணம் தானே இது. மக்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ஏன் அந்த அரசாங்கம் தயங்கணும்? எதுக்காக படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது? அது என்ன அரசாங்கங்கிறது என்ன? அரசாங்கமாக சம்பாதிச்சது மக்கள் சம்பாதிச்ச பணம் தானே. அதுதான் நீ மக்களுக்கே கொடுக்கறதுல உனக்கு என்ன யோசனை, என்ன தயக்கம்? அதனால் எல்லாமே முதலீடு தான். மக்களே மக்களுக்காக கொடுத்து கொள்கிறார்கள். அதெல்லாம் முதலீடாக பார்க்கணும். அதெல்லாம் படிப்பதற்கும் சம்பளம் கொடுக்கணும். படித்து முடித்து வேலைக்கு தான் போகிறாங்க, வேலைக்கு மட்டும் சம்பளம் கொடுக்குறீங்க, படிப்பதற்கு சம்பளம் வேண்டாமா?